என்னமோ நினைச்சிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து முட்டாள்கள் போலவும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து வாக்களிச்சிருவாங்கன்ற போலவும் பண்ணிட்டு இருக்கான். நிச்சயமா நடக்காது. இந்த பகவந்த் கேசரிங்கிற படத்தை இங்க ரீமேக் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு பேச்சாடா. ஆமா, சுறாவே நீங்க வந்து சில்வர் ஜூப்ளி படம்னு சொன்னவனுங்க இதை ஜனநாயகம் சொல்ல மாட்டானுங்களா? கை தூக்கி விட்டவரே வந்து காலால் எட்டி உதைக்கிறார் சிவகார்த்திகேயன். டே, நீங்க எப்படா சிவகார்த்திகேயனை தூக்கி விட்டீங்க? ஒரு சீன்ல அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டு இன்னுமா விஜய் தான் வந்து தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனை இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி பேசுறீங்களா? டே, தயவு செஞ்சு மூடுங்கடா. சிவகார்த்திகேயன் தன்னெழுச்சியாக உழைத்து இந்த இடத்துக்கு வந்தாரு. உங்க தற்கொலை விஜய் மாதிரி காலேஜ் ஒழுங்கா போகாம காம்பவுண்ட் சோர்ல உட்கார்ந்து ஒரு டிகிரி கூட முடிக்காம அப்பன் செலவுல படத்துல நடிச்சு ஹீரோவான ஆள் கிடையாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல இருந்து டிவி ரியாலிட்டி ஷோல இருந்து நடித்து இன்னைக்கு உச்ச நட்சத்திரமாக உயர்ந்திருக்கிறாரு சிவகார்த்திகேயன். இதை வந்து உங்களால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு சேர்ந்து படம் வருதா, அதனால பராசக்தி இப்போ தியேட்டர் எல்லாம் கொளுத்து வாங்குறீங்க. ஏண்டா, உன்னோட தற்கொலை ரசிகர்லாம் பாத்தியா? இப்ப சமீபத்துல ஒரு சின்னோண்டு பொடிப்பைய விஜய் பேரை சொல்லி 15 லட்சம் ஸ்கேம் பண்ணியிருக்கான். ஃபேமிலிஸ்ன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுடா, விஜய் ரசிகன் எவனோ அவெல்லாம் முட்டா பையா, அவெல்லாம் தற்கொலை, அவெல்லாம் ஃப்ராடுகார பையன்னு தெளிவா தெரியுறான்.